அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நர்சிங்க்கு ஜாபுக்கு போக போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு 10 இம்பார்ட்டன்ட் நர்சிங் டிப்ஸை பார்க்கலாம், எக்ஸ்பெஷலி ஃபார் ஏ நியூ நர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக நம்மளுடைய காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி என்னுடைய காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக எதுவும் எடுக்கணும்னு தான் எடுத்தேன். பயாலஜி குரூப் எடுத்தேன் அப்படின்றதால சரி நர்சிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு ஏதாவது ஒரு போலீஸாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஏன்டா நம்ம இதை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பொதுவாக நர்சிங் அப்படின்னாலே நமக்கு நிறையா வந்து எழுதுகிற ஒர்க் தருவாங்க, அசைன்மெண்ட்ஸு, ரைட்டிங் ஒர்க்ஸு, கேஸ் ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த கேர் ஸ்டடிலாம் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். ஓகேங்களா? பத்தாததுக்கு நமக்கு பெருசாக லீவும் கிடைக்காது, கிளினிக்கல் போஸ்டிங்கு, அப்புறம் தியரிட்டிக்கல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு சேர்ந்து வந்து ஒரு மாதிரி நர்சிங் மேலே ஒரு மாதிரி வெறுப்பை உண்டாக்கிடுச்சு. ஆனால் வந்து சைட் பை சைடு வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சமாவது, ரொம்ப அப்படி பயங்கரமானு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பேசிக்காக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாலேஜ் இருந்ததால் இது எங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு பாருங்கள். நான் ஒர்க்குக்கு போன உடனே நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எனக்கு மினிமம் ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வந்து பிளாங்காக நம்ம போகிறோம், பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல், நர்சிங்கில் கொஞ்சம் பேசிக் நாலேஜு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜும் இல்லாமல் அப்படியே பேசிக்காக போய் உள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. மேபி சில பேருக்கு ஒரு 3 மாதத்துல 2 மாதத்துலேயே பிக்கப் வந்திருக்கலாம். எனக்கெல்லாம் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆயிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஓகே, இதுதான் நர்சிங், நம்ம படித்ததுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுடைய அப்படின்னு நர்சிங்ன்றது வந்து எனக்கு அப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி வண்டியில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்லேயே ஓரளவுக்கு கொஞ்சமாவது இந்த பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லோரும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. பட் ஒரு சிலர் என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். பொதுவாக நர்சிங்கில் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, நம்ம மோட் ஆஃப் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ மோட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம யூஸ்வலாக இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்றதால, நான் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண போகிறேன்றதால எனக்கு தமிழ் ஓகே. பட் அது இல்லாமல் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், லைக் மலையாளம், தெலுங்கு அண்ட் கன்னடா அண்ட் தென் ஹிந்தி. எஸ்பெஷலி நீங்கள் அப்ராட்லாம் வந்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ஹிந்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து பேஸ்லைன் லேபர்லேருந்து நிறையா பொசிஷன்லேயுமே இருப்பாங்க. பட் அவங்களுமே நம்ம கேர் பண்ணுற மாதிரி இருக்கிறதால பேசிக்காக இந்த ஒரு தமிழை தாண்டி இந்த ஒரு 5 லாங்குவேஜ்லையுமே கொஞ்சம் பேசிக்காக பேஷண்ட் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும், பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செக்டரில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் தென் இந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை தாண்டி த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நர்சஸ் அப்படின்னாலே ஒரு 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 பெரிய கம்யூனிகேட்டர். லைக் இப்போ நம்ம தான் நர்சஸ் இருக்கோம் அப்படின்னா இந்தாண்ட பேஷண்ட் இருப்பாங்க, இந்தாண்ட அட்டெண்டர் இருப்பாங்க, முன்னாடி டாக்டர் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அதர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் சைடில் இருப்பாங்க. அந்த இவ்வளோ ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த பேஷண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் தான் தேவைப்படும். பேஷண்ட்டை பற்றின ரிலேட்டட் என்கொயரிஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம தான் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு நீடாக இருக்கட்டும், பேஷண்ட்டுடைய லைக் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணணும், ஏதோ ஒரு சாம்பிள் பெண்டிங்காக இருக்குது, இல்லை பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு வரல அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நம்ம தான் வந்து போயிட்டு கம்யூனிகேட் பண்ணி அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சாலும், லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா ஓகே. பட் நர்சஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் பெரிய ஒரு மேனேஜர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி டாக்டர்ஸ், அப்படி எஸ்பெஷலி இந்தியாவில் டாக்டர்ஸ் தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 அத்தாரிட்டி, பவர் ஆஃப் அத்தாரிட்டியில் இருக்காங்க. எஸ்பெஷலி கிளினிக்கல் செக்டாரில் நர்சஸ்க்குமே இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தோரணையில் பேசினாலோ இல்லை கொஞ்சம் ரூடாக பேசினாலோ நம்மளுடைய வேலை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அது பெண்டிங்கில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து கம்யூனிகேட் பண்ண பார்க்கணும். எந்த அளவுக்கு நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க்கும் சீக்கிரம் முடியும், நம்மளுடைய பேரும் நிலச்சி நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக பேஷண்ட்டோடைய அட்டெண்டரோ இல்லை ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அது இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். பொதுவாக நர்சிங் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம தான் காப்பாற்றிக்கணும்.
இப்போ வந்து என்னுடைய சீனியர் இருக்காங்க, என்னுடைய சூப்பர்வைசர் இருக்காங்க, என் ஷிஃப்ட்டில் இருக்கிற டாக்டர் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்ம இருக்கவங்களாம் நம்மளை காப்பாற்றுவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம கைப்பட நம்ம பார்க்குற பேஷண்ட்டுக்கு லைக் அந்த கேஸ் ஃபைலில் நம்ம என்ன டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நின்று பேசும். நம்ம வாயில் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. இஃப் சப்போஸ் டாக்டரே மிஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம மேலே ப்ளேம் பண்ணாலும், இல்லை நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம மேலே ப்ளேம் பண்ணாலும், இங்கே பாருங்கள் நான் இதை தான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த டைமுக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாக்குமெண்டேஷனுடைய ஃபர்ஸ்ட் இது இந்த நர்சஸ் நோட்ஸ். அதில் A to Z எவ்வளோ முக்கியமான விஷயம், பெண்டிங் விஷயம் எல்லாத்தையும் அதில் எழுதிடணும். ஓகேங்களா? இதை தாண்டி இது இல்லாமல் பண்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். லைக் வேப் பண்டல்ஸ், கார்டி பண்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெத்திட்ருக்கு, சென்ட்ரல் லைனுக்கு, அப்புறம் வென்டிலேட்டருக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பண்டல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக நம்ம போட்டு வைக்கணும். எஸ்பெஷலி ஐவி லைனுக்குமே இருக்கும். ஷிஃப்ட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு போனோடனே அந்தந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணி வச்சிடுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்கேஸ் சொல்கிறேன், ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, இல்லை பேஷண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இல்லை இறந்துட்டாங்க, அதுவும் இந்த பழி உங்கள் மேலே வருது அப்படின்னாலும் நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா? அண்ட் தென் ஹை ரிஸ்க் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய சூப்பர்விஷனில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ரினலோ இல்லை அட்ரோபைனோ கொடுக்கணும். அதில் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர்விஷன் லைக் நம்மளுடைய சீனியரோ இல்லை சூப்பர்வைசரோ இல்லை ஷிஃப்ட் சீனியரோ அவங்க வந்து டபுள் செக் பண்ணி அந்த ட்ரக் கார்டில் சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த ட்ரக் கார்டு அப்படின்றது தான். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் பிரச்சனை. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக அந்த ட்ரக் கார்டை பார்த்து பேஷண்ட்டுடைய ஐடி நம்பர் அண்ட் பேஷண்ட்டுடைய நேமு, கண்டிஷனு எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஐ மீன் லேபிள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டோடது தானான்னு சொல்லிட்டு கரெக்டான டோஸு, எந்த ரூட்டு, எந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு கரெக்டான டோஸ் நம்ம கொடுத்துட்டு ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் கையோட சைன் பண்ணிடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் கரெக்டாக கொடுத்துருவாங்க, பட் சைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. மதியம் 12 மணி வரைக்கும் பண்ணாமல் விட்டுருவாங்க. திடீர்னு அங்கே வந்து அந்த நர்சிங் சூப்பர்வைசரோ இல்லை ஏதாவது ஒரு நர்சிங் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை டாக்டர் யார் பார்த்தாலுமே கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன் 8 மணி மெடிசன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு. நம்ம அந்த நேரத்தில் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க. நீ கொடுத்துருந்தா ஏன் சைன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத பேக் ஃபயர் ஆகும். அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டாக்குமெண்டேஷனை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கணுன்னா த ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியா இன் நர்சிங் வந்து டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா? அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நம்பர் 4 வந்து டைம் மேனேஜ்மெண்ட். பொதுவாக நர்சிங்கில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நர்சிங் மட்டும் கிடையாது, மெடிக்கல் ஃபீல்டுன்னு வந்துட்டாலே டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி ஒரு 8 மணிக்கு முடியுது அப்படின்னா ஒரு 7:58க்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, கேஸ் ஏதோ ஒரு கார்டியக் அரெஸ்ட்டோ இல்லை சிக் கேஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை நம்ம அட்டன் பண்ணி கொஞ்சமாக செட்டில் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு 9 o'clock ஆகிடும். அந்த 1 மணி நேரத்துக்கு நமக்கு ஓடி தருவாங்களா, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் தர போகிறது கிடையாது. நமக்கு என்ன டியூட்டி ஹவர்ஸோ அதுக்கான சேலரி தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஓகே, பட் நார்மலாக இருக்கிற டைமில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ஓட்டிலாம் காசு தரப்போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு நம்மளுடைய டியூட்டி டைமை தாண்டி நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்ப போகணும். ஓகேங்களா? இப்போ நான் அப்படி போயிட்டு கேட்டிங்கன்னா நான் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜூனியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அந்த சீனியருன்ற கேட்டகரிக்கு போகும் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எப்படி ஓகே இந்தந்த ஒர்க்கை எப்பப்போ பண்ணணும், அப்போ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டாக அதுக்கப்புறம் நமக்கு அசால்ட்டாக வந்துடும். பட் அந்த இனிஷியலாக ஜூனியராக இருக்கும்போது தான் கஷ்டம். நான் இந்த எஸ்பெஷலி ஜூனியருக்கு நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் லைக் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நான் நைட் டியூட்டி போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் டியூட்டியில் போனோன்னே என்ன பேஷண்ட் எப்படா ஃபுட்டு சாப்பிட்லான்னு காத்துட்ருப்பாங்க. கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் மெடிசனு, அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் போட்டுட்டு தேவையான பெட் சைடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேஷண்ட்டை காம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் வந்துடுவேன். ஓகேங்களா? அது என்ன ஒரு 1/2 hour to 1 hour அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். இதுவே வந்து மார்னிங் டியூட்டியாக இருக்குது இல்லை ஈவினிங் டியூட்டியாக இருக்குது அந்த மாதிரி டைம்லாம் எப்போ போனாலுமே ஒரே இது தான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கான்ஷியஸாக இருந்தால் ஃபுட்டு, ரெண்டாவது அன்கான்ஷியஸாக இருக்காங்க இல்லை ஏதாவது இன்டியூபேட்டர் வென்டிலேட்டர்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா கரெக்டான ஏதாவது ஐவி மெடிசன்ஸ் போயிட்டுருக்கா, இல்லை ட்ரக் ஏதாவது லைக் டியூப்பில் ஏதாவது கொடுக்கணுமா, அந்த மாதிரி என்ன மெடிசன் அண்டு ட்ரக்கு இதெல்லாம் ப்ராப்பராக டைமிங்க்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து ஃபைல் ஒர்க் வந்துடும். ஓகேங்களா? போனோடனே ஃபைல் போடுறது வேஸ்ட். ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஒர்க் பண்ணால் தான் அந்த பண்ண ஒர்க்கை தான் நம்ம ஃபைல் டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சில பேர் வந்து நான் முன்னாடி வைட்டல்ஸ் போடுறேன், முன்னாடி இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அந்த மிஸ்டேக்கை மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. வைட்டல்ஸ் மட்டும் முன்னாடி ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்தந்த ஒர்க்கை இப்படி பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு கிளாரிட்டியோடு போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடலாம்.
அப்படி வந்துடலாம் நம்ம முடிச்சிட்டோம்னு நினச்சாலும் நம்ம கூட வந்தவங்களும் கொஞ்சம் முடிச்சாதான் நம்மளும் கொஞ்சம் போக முடியும். அதனால் நம்ம சப்போஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப இல்லை ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரக் கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் சிம்பிளாக சொல்லணும்னா எமர்ஜென்சி மெடிசன்ஸாக சொல்லலாம். லைக் ஒரு ஐசியூலையோ இல்லை ஒரு இஆர்லையோ போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிராஷ் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். கிராஷ் கார்டில் இருக்கிற மெடிசன்ஸ் முக்கால்வாசி இல்லை, எல்லாமே எமர்ஜென்சி மெடிசன்ஸ் தான். அப்போது அந்த மெடிசனை எப்படி டைலூட் பண்ணணும், என்ன லைக் எந்த மாதிரி கொடுக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, வெயிட்டை வச்சு இருக்கா, அந்த மாதிரி பேசிக்காக கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுற ஃபார்முலாவாக இருக்கட்டும், அண்ட் தென் ஹை ரிஸ்க் மெடிசன்ஸாக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக இருக்கிற கால்குலேஷன் பெருசாக எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ நாரட்னா என்ன, ஓகேங்களா, அது எத்தனை எம்ஜி இருக்குது, அது எவ்வளோ கொடுக்கணும், ஐவி கொடுக்கணும், போலஸ் கொடுக்கணுமா, இல்லை இன்ஃபியூஷன் போடுறப்ப எவ்வளோ நம்ம வந்து எத்தனை, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ வேவே என்ன டோஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் அந்த நேரத்தில் போய் அலைஞ்சிட்டோ இல்லை யாருக்கிட்டே கேட்டுக்கிட்டோ நீங்கள் வந்து தயங்கிட்டே நிற்க தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் இந்த பேசிக் ட்ரக் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து லைக் உங்கள் யூனிட்டில் இருக்கிற, எக்ஸ்பெஷலி சொல்கிறேன், உங்கள் யூனிட்டில் இருக்கிற மெடிசன்ஸு ஓகே இந்த மெடிசன் இதுக்கு யூஸ் ஆகுது, இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு. அதை வந்து கரெக்டாக முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரக் கால்குலேஷனை பற்றின வீடியோ செப்பரேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா ட்ரக் கால்குலேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். 6th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிங் சீனியர்ஸ் அண்ட் டீம் ஒர்க். டீம் ஒர்க் அப்படின்றது எஸ்பெஷலி நர்சிங்கில் ரொம்பவே முக்கியம். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஜூனியர்ஸுக்கு. ஓகேங்களா? நம்ம உள்ளே போனோடனே நமக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. நம்ம கூட இருக்கிற சீனியர்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை, அவங்கள ஹெல்ப் பண்ணாமல் நம்மளை விட்டு போகவும் முடியாது. அப்படின்னும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து நம்ம மூஞ்சை காட்டுறதோ இல்லை திட்டுறதோ கத்துறதோ இல்லை சண்டை போடுறதோ ஆர்கியூ பண்ணுறதோ அப்படின்றது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் பண்ணக்கூடாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னடா சீனியருக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் ஒரு இனிஷியல் டைமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எதிர்பார்க்காம பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த சீனியர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் ஜூனியராக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ஒரு சீனியராக போயிடுவீங்க. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீம் எஃபெக்டாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூனியராக இருந்தாலுமே ஒரு சீனியருக்கு வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை அவங்களுக்கு பண்ணலாம், நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டா சீக்கிரமாக எல்லோரும் ஒன்றா போகலாம், போயிட்டு உங்கள் ஒர்க்கை மற்ற ஒர்க்கை பார்க்கலாம், லைக் பர்சனல் ஒர்க்கை பார்க்கலாம், ஒர்க்கை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சீனியர்கிட்ட ரொம்ப முறைச்சிக்காதீங்க. அப்புறம் யாரும் எந்த சீனியரும் சொல்லி தர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான். பட் எல்லாரும் அப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலவங்க முக்கால்வாசி பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, பாதி பேர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரஃபாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே எல்லாருமே இப்போ நீ வந்து ஒரு ஜூனியராக இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சண்டை போடுவாங்க. பட் அதுவே நீ சீனியர் ஆகிட்ட, லைக் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகிட்ட அப்படின்னா நீ பழகிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் உனக்கப்புறம் ஜூனியர் வந்திருப்பாங்க, அவங்க தான் மாட்டின்னு முழிப்பாங்களே தவிர நீ சீனியர் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னைக்கு இனிஷியலாக சண்டை போட்டவங்க வந்து ஒரு 1 இயரோ 8 மந்த்தை கழிச்சு உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா கேஷ் ஆகிடும், அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீனியரை ஒரு ரெஸ்பெக்டை கொடுங்க. பட் ஒர்க் விஷயத்தில் அது தப்பு அப்படின்னா அது தப்புன்னு இது பண்ணுங்கள். பட் இனிஷியலாக அந்த ஒரு 6 மந்த்தில் அவங்க தப்பே சொல்லி கொடுத்தாலும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உங்கள் மைண்டுக்கு தெரியல அது தப்புன்னு அதோட விட்டுறணும். ஏன்னா அந்த இனிஷியல் 6 மந்த்துன்றது ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக போகிறப்ப ரொம்பவே குரூஷியல். லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சீனியரோட தயவு இல்லாமல் ஒரு யூனிட்டில் போய் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு சீனியர்கிட்ட நீங்கள் போய் சண்டை போட்டுக்கிட்டே அப்படின்னா மொத்த சீனியரும் ஒன்றாயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய இடத்துல சொல்லிவிடுவேன், எனக்கு இது தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் ஒரு ப்ரொசீஜரோ இல்லை ஒரு ப்ராக்டிக்கலோ இல்லை ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜோ தெரியலன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் சீனியர் முன்னாடி வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். அப்படின்னா ஒரு 4 சீனியர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 2 சீனியர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? எஸ்பெஷலி இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஐவி லைன் போடுறது வந்து நம்ம மேஜராக வந்து யூனிட்டில் ஒர்க் பிளேஸில் பண்ணுவோம் தெரியுமா? அதில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்து நான் ஐவி லைன் ஒரே பிரிக்கில் போடுறேன், நான் கத்திட்டுற ஒரே இதில் போடுறேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ஸோடு பண்ணி அது பேஷண்ட்டுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் 2 குத்து குத்துறது, 3 குத்து குத்துறது, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனை, அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா? அதனால்
அசஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் வந்து இடத்தங்க கவுத்தன்னு கண்ண மூடிலாம் குத்த மாட்டேன் அன்டில் எமர்ஜென்சி. எமர்ஜென்சியாக இருந்தால் தான் நம்ம 2 முட்டையும் 1 பிக்கோ 2 பிக்கோ 3 பிக்கோ ஓகேங்களா, கிடைச்சா போட்டுருப்போம், கிடைக்காத பட்சத்தில் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுவே நார்மல் டைம்னா நல்லா அசஸ் பண்ணுங்கள், டைம் எடுத்து நல்லா அசஸ் பண்ணி ஃபீல் பண்ணி ஓகே இந்த லைன் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் அதை போட்டுருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அடிக்கும். அப்போ ப்ரிக் பண்ணி கரெக்டாக லைன் போட்டுருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிக்கில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அப்படி போட்டுட்டீங்க, கரெக்டாக போட்டுட்டீங்க, பேக் ஃப்ளோ வந்து வச்சு பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் ஐவிலாம் அசால்ட்டாக கண்ண மூடிட்டுலாம் போட முடியாது சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் அழகாக போட்டுட்டு போயிடலாம். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே நமக்கு இது தெரியுதுடா, நம்ம வந்து நம்மளால் பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகேங்களா. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கண்ண மூடின்லாம் போட்டோன்னா 1 குத்து 2 குத்து 3 குத்துன்னு போய்கிட்டே இருக்குமே தவிர நம்ம கடைசி வரைக்கும் அதை லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. அதனால் நர்சிங்கில் எஸ்பெஷலி ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் அண்ட் யூஸிங் ஆஃப் பிபிஇ, அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம ஆட்கள் பொதுவாக வந்து இந்த படத்தில் வர மாதிரி தான், அது வைரம் பாஞ்ச கட்டடா எனக்குலாம் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி ஒரு திமிருத்தனவட்டாக வந்து ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு போய் க்ளவ் போடாமல் போய் ஏதாவது பிளட் எடுக்கிறது. ஒரு பேஷண்ட் டிபி பாசிட்டிவாக இருக்கும், அங்கே போய் ஒரு N95 மாஸ்க் போடாமல் அப்படியே வெறும் இதில் போய் நிற்கிது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில்லியான விஷயம் மோஸ்ட்லி பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியும்ல த மோட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங், லைக் எப்பப்போலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்றது. மோஸ்ட்லி பிஃபோர் டச்சிங் த பேஷண்ட், ஆஃப்டர் டச்சிங் த பேஷண்ட். பேஷண்ட்டை தொடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் போகாது. பேஷண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வராது ஓகேங்களா. அந்த மாதிரி பேசிக்கான ஹேண்ட் வாஷ் அப்படின்றது பண்ணாலே ஒரு 60 to 70% இன்ஃபெக்ஷன் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணிட்டோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இந்த பிபி யூஸ் பண்ணணும், லைக் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது, இன் சம் ஒகேஷன்ஸ் லைக் மோஸ்ட்லி ஐசியூ ஓடி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்மே யூஸ் பண்ணுவாங்க, ஹெட் கேப்மே யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய வந்து பிபிஇஸ் இருக்குது. கரெக்டாக எந்தெந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, பேஷண்ட்டுக்கும் நல்லது, நம்ம டோட்டல் ஃபேமிலிக்கும் நல்லது. தேவையில்லாமல் அன்றைக்கி ஒரு சின்ன கேர்லெஸ்ஸால் வந்து மொத்தமாக லைஃபே இழக்க தேவையில்லை. அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா. அந்த பிபி யூஸ் பண்ணுறதுல ஒரு சில பேர் வந்து கலாய்ப்பாங்க, ஆமாம் இவர் வந்து க்ளவ் போடாமல் பிளட் எடுக்க மாட்டார், இவர் மாஸ்க் போடாமல் போக மாட்டார் அப்படின்னு கலாய்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து காதுலேயே வாங்கிக்காதீங்க. கரெக்டாக அந்த பிபி போட்டுக்கிட்டு கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணி, அதை அப்படி ஹேண்ட் வாஷ் பண்ண முடியலையா சானிடைசர் இருக்கும்ல, லைக் அதை வந்து மோஸ்ட்லி வந்து ஐசியூ இல்லை வார்டுலேயுமே மோஸ்ட்லி எல்லா பெட் சைடுமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்கும். அது மாதிரி டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் மாஸ்க் கம்பல்சரி, க்ளவ் ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஓகேங்களா. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜூனியர்ஸுக்கு. ஏன்னா ஒரு ஜூனியராக போகிறப்ப டக்குன்னு ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது, இல்லை ஒரு இன்டிபேஷன் பண்ண போகிறாங்கன்னா பேன்னு இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. எஸ்பெஷலி நானுமே அப்படி தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ 1 வருஷமோ ஆகும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக ஆக்ட் பண்ணலாம். பட் அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க, கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் இருக்காங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் லைக் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, அதுவும் உங்கள் கேஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? பேசிக்காக வந்து பேஷண்ட்டுடைய அந்த லைக் சிம்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல, பேஷண்ட் எப்படி இருக்காங்க, கான்ஷியஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் வைட்டல் சைன்ஸ் உடனே பார்க்க போகிறோம். அப்நார்மலாக இருக்கா உடனே ஒன்று பக்கத்தில் இருக்கிற சீனியருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா அப்படியே உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸோடைய ப்ரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணுற அட்வைஸ், அவங்க சொல்கிற அட்வைஸ் படி என்னென்ன மெடிக்கேஷன்ஸோ இல்லை என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா லைக் சிபிஆர் உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஏஐடி ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சைட் பை சைடு வந்து மெடிசன்ஸ் ஐவி லைன் இல்லை அப்படின்னா ஐவி லைன் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பேஷண்ட் ரிவர்ட் ஆகிறாங்க, அப்படி லைக் ரிதம் வருது அப்படின்னா சைட் பை சைடு இன்டிபேஷனுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, என்னென்ன எப்பப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது கடல். அது வந்து சும்மா சிம்பிளாக சொல்லிட முடியாது ஓகேங்களா. அதனால் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மேக்ஸிமம் காமாக ஹேண்டில் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் காமாக இல்லாமல் ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகிட்டு அவங்க வந்து நீடில் இன்ஜுரி பண்ணிக்கிறது, அந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவாக கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல்
ப்ராப்பராக கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக அப்படின்னு நீங்கள் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. இது பண்ணு அதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து ஆய் ஊய் அப்படின்னு ஆச்சு பூச்சின்னு கத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா கத்தனா அவங்க தான் டெசிஷன் எடுக்க போகிறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அவங்க வந்து ஹரிபரியாக பண்ணாங்கன்னா அங்கே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக போகாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நர்சஸுமே அந்த மாதிரி இருக்கணும். லைக் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் யாருக்காவது ஒரு வேலை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். லைக் இப்போ நான் வந்து மணி அப்படின்னா என்னோட சீனியர் இப்போ ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா, மணி போய் அட்ரினல் எடுத்துகிட்டு வாப்பா அவ்வளோதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்க போவாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல போய் நீ போய் மெடிசன் எடுத்துருவா, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவானா யாருமே போக மாட்டாங்க. நீன்னு கை காமிச்சாலும் யாருமே போக மாட்டாங்க. அதனால் பேர் சொல்லி கரெக்டாக இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், அந்த வேலையை நீங்கள் பாருங்கள், கரெக்டாக பண்ணணும். இது ஜஸ்ட்டு ஓகேங்களா. இது ரிலேட்டட் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். லைக் எஸ்பெஷலி இந்த கார்டியக் அரெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் பேஷண்ட்டுக்கு எப்படியா அந்த இன்டிபேஷன் பண்ணுற ப்ராசஸ் இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நர்சிங் ரிலேட்டட் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அட் லாஸ்ட் ஒன், கீப் லேர்னிங் டெய்லி. அதாவது தினமும் படிக்கணும். அதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டாப்பிக்காவது படிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். பட் நான் படிச்சுட்டான்னு கேட்குறீங்களா, அது ரொம்பவே கஷ்டம். ப்ராக்டிக்கலாக அது வந்து கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு டேபிள் காலம் போட்டு ஓகே இந்த டிசீஸ் கண்டிஷன் படிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸாவது ஏதாவது ஒரு 2 days ஒன்ஸோ இல்லை டெய்லி ஒன்ஸோ ஏதோ ஒரு சின்ன டாப்பிக்காவது கொஞ்சம் படிச்சுக்கணும். அதை படிச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு சொன்னால் நமக்கு மைண்டில் நிற்கும். ஓகேங்களா, அப்படின்னும் போது அதை வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தால் தான் லைக் நம்மளோட நர்சிங் நாலேஜும் நம்மளோட தியரட்டிக்கல் நாலேஜும் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். அதுவுமே நம்ம ப்ராக்டிக்கலுமே நம்ம கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகும். ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜுமே நல்லா கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது இருக்கும். லைக் ஐவி லைன் வந்து ஒரு 6 மாதமாக போடவே இல்லைன்னா திரும்ப 7ஆவது மாதம் போடுறப்ப கை கண்டிப்பாக ஆடும். ஓகேங்களா, இதுக்கே அப்படின்னா அப்போ டாக்டர்ஸ் அந்த சர்ஜன்ஸ் அவங்களெலாம் வந்து கேப் விட்டால் அப்போ நினச்சி பாருங்கள் நிலைமை எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனால் அந்த டெய்லி லேர்னிங் அப்படின்றது கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது கண்டிப்பாக இருக்கணும். நாலேஜ் வைஸ்லையும் சரி, லைக் ப்ராக்டிக்கலும் சரி, தியரட்டிக்கலும் சரி. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்மோஸ்ட் இதுதான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக நீங்கள் ஃப்ரெஷராக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு 10 டிப்ஸ். ஓகேங்களா, இதை கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை வந்து கருத்தை வந்து கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய்.